ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், நம்ம மொபைலில் நம்ம ஆதார் கார்டோட காப்பி டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆதார் கார்டோட காப்பி நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கண்ட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்காக நம்ம மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஆதார் கார்டு டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் கெட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். அடுத்ததாக இந்த கேப்சா கிளியராக டைப் பண்ணி என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சென்ட் ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆதாரமாக லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரில் ஒரு ஓடிபி நம்பர் ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய ஆதார் டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன ஆதாரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு எப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்ரு என்டர் பண்ணணும். கூடவே உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட இயர் கூட என்டர் பண்ணணும். இனி நம்ம டவுன்லோட் பண்ண ஆதாரோட காப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டாப் ரைட் சைடில் காண்ற 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இப்போ இங்கே டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணலாம். இப்போ இங்கே இ ஆதார் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் காணலாம், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது நம்மளோட பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளோடைய டேட் ஆஃப் பர்த்தோட இயர் என்டர் பண்ணி ஓப்பன் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஆதாரோட காப்பி காணலாம். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஆதார் காப்பி நம்ம மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.